ஆல்ரெடி இப்போ இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காருல, என்ன நல்லது பண்ணிருக்காரு விஜய் சொல்லுங்கள்? என்ன பண்ணியிருக்காரு? பப்ளிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். சூர்யா ஏன் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? எவ்வளோ பேருக்கு தெரியுமா படிப்பு அவர் கொடுத்துன்னு இருக்காரு, அகோரம் ஃபவுண்டேஷன் கொடுத்து. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு? நான் கேட்ட கேள்வியாக தான், இவ்வளோ சொத்து சம்பாரிச்சிட்டாரு, திடீர்னு இப்போயா குதிச்சாரு? சென்ட்ரல் போட்டு டைட் பண்ணிட்டாங்க, அதனால் குதிச்சிருக்காரு. அதான் விஷயம். சினிமா எல்லாருமே தான் நடிக்கிறேன். நீ கூட தான் நடிக்கிறேன், நான் கூட தான் நடிக்கிறேன். எந்த படம் நடித்தாருன்னா அதெல்லாம் பழைய சீனு. சிவாஜி எம்ஜிஆரோடு முடிஞ்சிருச்சு. இடையில விஜயகாந்த் ஒரு ஆள் இருந்துச்சு, வாய்ப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் யாருமே. ரஜினிக்கு இல்லை சொல்லுவாக்கா, ரஜினியே ஏன் ஓரம் கட்டார்? அஜய் அரசியலே வேணான்னு சொல்கிறாரு, போய் அசிங்கப்பட வேணான்னு சொல்லி வேணான்றாரு. எல்லோரும் வரும்போது எல்லாருமே நான் கூட தான் அப்படி தான் சொல்லுவேன். வரும்போது நான் கூட அப்படி தான் சொல்லுவேன். வந்ததுக்கப்புறம் தானே தெரியும். விஜய்க்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நல்லா பேச சொல்லுவார். நல்லா பேச சொல்லு, அதுக்கப்புறம் அரசியல் அனுபவம் வரும். நல்லா பேச சொல்லு ஃபஸ்ட்டு. நீ சொல்கிறத அப்படியே போட்டு விடு, அப்போ பார்த்து யாராவது கேட்கட்டும்.